ரொம்ப வருஷமா நான் பணம், செலவு பத்தி 100 புத்தகங்களுக்கு மேல படிச்சிருக்கேன். அதிலிருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலிருந்து கிட்டத்தட்ட சுதந்திரமா இருக்கிற அளவுக்கு வந்துட்டேன். சில விஷயங்கள் என்னோட அம்மா அப்பா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததிலிருந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. நான் படிச்ச புத்தகத்திலிருந்து 8 முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். ரிச் டேட், புவர் டேட். இந்த லிஸ்ட்ல இது ரொம்ப ஃபேமஸ் புத்தகம். சொத்து, கடன் பத்தி எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது இந்த புத்தகம்தான். ஆசிரியர் சொல்ற மாதிரி சொத்துனா நமக்கு பணம் கொண்டு வர்றது, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது, ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ், இல்ல நம்மளோட சொந்த பிசினஸ் எல்லாமே சொத்து தான். கடனா நம்ம கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு நாளாக அதோட மதிப்பு குறைஞ்சிடுறது. பணக்காரங்களாகணும்னு நினைக்கிறவங்க சொத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய வாங்கணும். பிசினஸ் ஆரம்பிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ரியல் எஸ்டேட் வாங்கணும். கொஞ்ச நாள் அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யாமையே நிறைய வருமானம் வந்துடும். அப்பதான் அவங்க நல்ல கார், நல்ல மொபைல், நல்ல வீடு எல்லாம் வாங்குவாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்ல மொபைல், நல்ல கார், பெரிய வீடுன்னு வாங்கிட்டு கடன்ல மாட்டிக்கிறாங்க. சொத்து பத்தி கவலைப்படுறதில்ல. வேலைக்கு போகாம இருக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. பணக்காரங்க சொத்து மேல கவனம் செலுத்துறாங்க, மற்றவங்க கடன் மேல கவனம் செலுத்துறாங்க. The 4-hour work week. இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்சது அப்சொல்யூட் இன்கம், ரிலேட்டிவ் இன்கம் பத்தி சொல்லி இருந்தது தான். உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் 1,50,000 சம்பாதிக்கிறாரு. அப்சொல்யூட் இன்கம்னு பார்த்தா 1,50,000 சம்பாதிக்கிறவங்க தான் பணக்காரர். ஆனா ரிலேட்டிவ் இன்கம்னு ஒன்று இருக்கு. 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வாரத்துல 20 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 1,50,000 சம்பாதிக்கிறவங்க 40 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப விஷயம் மாறிடுச்சு இல்லையா? இன்னொரு விஷயம், உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் பீகார்ல ஒரு சின்ன டவுன்ல இருக்காரு, இன்னொருத்தர் மும்பைல இருக்காருன்னு வச்சுக்குவோம். 2 பேரும் அவங்க லவ்வர் கூட டின்னருக்கு போறாங்க. பீகார்ல 2 பேருக்கு டின்னர் 1000 ரூபாய் ஆகும், மும்பைல 3000 ரூபாய்க்கு குறையாது. இப்ப யாரு பணக்காரர்? ரிலேட்டிவ் இன்கம் தான் முக்கியம். த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த லிஸ்ட்ல ஒரு புத்தகம் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னா நான் இதைத்தான் பண்ணுவேன். பணத்தை பத்தி நான் எப்படி யோசிக்கிறேன்னு இந்த புத்தகத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பணம் நமக்கு கொடுக்கிற பெரிய டிவிடெண்ட் நேரம் தான். நிறைய பேர் பணத்தை வச்சு ஆசைப்படுறத வாங்குறாங்க. ஆனா நான் என்னோட சுதந்திரத்தை வாங்கிக்கிறேன். என்னோட பிள்ளைங்க கூட நேரம் செலவு பண்ணணும், புத்தகம் படிக்கணும், எனக்கு பிடிச்சதை செய்யணும். இதெல்லாம் தான் என்னை சந்தோஷப்படுத்துதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இன்வெஸ்ட் பண்றப்ப எதை வாங்கலாம்னு யோசிக்கிறது இல்ல, எவ்வளோ நேரம் சேமிக்க முடியும்னு தான் யோசிக்கிறேன். த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இது பணம் பத்தின புத்தகம் இல்லை, ஆனா பணத்துல வெற்றி அடையணும்னா இது மாதிரி புத்தகங்களும் ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்துல ப்ரோஆக்டிவா இருக்கணும், ரியாக்டிவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளால பணக்காரங்களாக முடியலன்னா அதுக்கு மற்றவங்க தான் காரணம்னு சொல்றது ரியாக்டிவா இருக்கிறது. நான் பணக்காரனா பிறக்கல, என்னோட அம்மா அப்பா எனக்கு நல்லா படிக்க வைக்கல, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல, இதெல்லாம் ரியாக்டிவா இருக்கிறதுக்கு உதாரணம். ப்ரோஆக்டிவா இருக்கிறவங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, ஆனா நான் என்ன பண்ணா நல்லா வாழ முடியும்னு யோசிப்பாங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச். பண விஷயத்துல நம்ம மனநிலை ரொம்ப முக்கியம். பணம்னா எப்பவுமே பத்தாது, பணக்காரங்களாகிறது கஷ்டம்னு நினைச்சா அதுதான் நடக்கும். நிறைய பணம் இருக்கு, நம்மளால பணக்காரங்களாக முடியும்னு நம்புனா நம்மளோட செயலும் அந்த மாதிரி தான் இருக்கும். மனநிலை மட்டும் போதாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆனா நல்ல மனநிலை இருந்தா நம்மளால நல்லா கவனம் செலுத்த முடியும். த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். நான் இன்வெஸ்ட் பண்ற விதத்தையே மாத்தின புத்தகம் இது. இந்த புத்தகத்துல மிஸ்டர் மார்க்கெட்னு ஒருத்தர் பத்தி ஒரு கதை இருக்கு. அவர் உங்ககிட்ட தினமும் வந்து ஷேர் வாங்க பணம் கொடுப்பாரு. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா 1 கோடி ரூபாய் தருவாரு, இன்னொரு நாள் ரொம்ப டல்லா 5 லட்சம் ரூபாய் தருவாரு. உங்க ஷேர்ல எந்த மாற்றமும் இல்லைனாலும் அவர் இப்படித்தான் பண்ணுவாரு. நிறைய பேர் மிஸ்டர் மார்க்கெட் சந்தோஷமா இருக்கிறப்ப ஷேர் வாங்குவாங்க, டல்லா இருக்கிறப்ப வித்துடுவாங்க. சில பேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கணிச்சு அதை மாத்தி பண்ணுவாங்க. எதிர்காலத்தை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிஸ்டர் மார்க்கெட் என்ன சொன்னாலும் கண்டுக்காம நீண்ட காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட். இதுவும் மனநிலை பத்தின புத்தகம்தான். இதுல செல்ஃப் சாபட்டேஜ் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல நம்ம மனசுல பணக்காரங்க நல்லவங்க இல்ல, நேர்மையானவங்க இல்லைன்னு ஒரு எண்ணம் இருக்கும். பணக்காரங்க மேல இப்படி ஒரு எண்ணம் இருந்தா நம்மளால பணக்காரங்களாக முடியாது. இந்த புத்தகம் பணக்காரங்க மேல இருக்கிற இந்த எண்ணத்தை மாத்தி நம்மள நல்லா வாழ வழி சொல்லித் தருது. த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்.
இந்த லிஸ்ட்ல இது ரொம்ப சிம்பிளான புத்தகம், ஆனா ரொம்ப முக்கியமான புத்தகம். பணக்கார நகரத்துல இருந்தும் பணக்காரனா ஆக முடியாத ஒருத்தரோட கதை இது. அவருக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுக்கறாரு. சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சத்தை சேமிக்கணும், நமக்கு தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கு. இது ஒரு அருமையான புத்தகம். இந்த 8 புத்தகத்திலிருந்து 8 முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த புத்தகத்தையும் படிக்கலன்னா ஒன்றை தேர்ந்தெடுத்து படிங்க. நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சீக்கிரமா பார்க்கலாம்.